நியூ ஹாலண்ட்ல 55 எடுத்துருக்கீங்க. ஆமாங்க. எப்போங்கண்ணா எடுத்தது? எடுத்து 3 மாதம் ஆச்சுங்கண்ணா. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் அப்டேட் ஆகலான்னு இது டர்போ இன்ஜினோட எடுத்துருக்காங்க. இது வந்து ஹீட் கொஞ்சம் கம்மியாக வருது, மைலேஜ் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் இப்போ ஒரு 120 மணி நேரம் ஓட்டியாச்சுங்கண்ணா. ஃபஸ்ட் சர்வீஸு 50 மணி நேரத்துலேயே பண்ணியாச்சுங்கண்ணா. 5000 கம்மியாக தாங்கண்ணா ஆச்சு. ரொட்டாவேட்டருமே 5 கலப்பை மட்டும்தாங்க ஓட்டிக்கிறேங்கண்ணா. வெறுங்காடு ஓட்டினா ஒரு 4லேருந்து 4.5 வரைக்கும் போகுதுங்கண்ணா. அது காட்டோட இதை பொறுத்து. வாழை ஓட்டினா 5.5லேருந்து 6ங்கண்ணா. ஒரு ஏக்கரா வந்து நெட்டாக பிடிச்சோம்னா ஒரு 5.5 மணி நேரத்தில் முடியுதுங்கண்ணா. 5.5லேருந்து 6 மணி நேரத்தில் முடிக்கலாங்கண்ணா. நம்மளுக்கு வெட்டு அதிகமாக வேணும்னா கியர் டவுன் பண்ணி ஓட்டுற போது கொஞ்சம் டைம் சேர்ந்து வருங்கண்ணா. இப்போ ரொட்டாவேட்டருக்குலாம் நார்மல் யூசேஜுக்கு என்ன ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறீங்க? நான் 14 ஆர்பிஎம்ங்கண்ணா. 14. வாழை ஓட்டினா 17-18 ஆர்பிஎம்ங்கண்ணா. கம்ஃபர்ட் வைஸே நல்லா இருக்குங்கண்ணா. ஓட்டுறக்கும் போது டயர்டு தெரியல. அப்புறம் ரெண்டாவது ஹீட் வந்து கம்மியாக வருது. அதாவது காலுக்கெல்லாம் ஒரு 2-3 மணி நேரம் ஓட்டினா அந்த ஹீட் தெரியறதில்ல. நான் இப்போ அன்னூர் டு அந்தியூர் நிற்காமல் போயிருக்கிறேங்கண்ணா. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வருங்கண்ணா. எதுவுமே இல்லைங்கண்ணா. ஒரு 2 மணி நேரத்தில் போயிட்டாங்க. ஒரு கம்பெனி செட்டிங் வந்து 22 ஆர்பிஎம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 22 ஆர்பிஎம்காக போனால் 35 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதுங்கண்ணா. 35-36. வண்டி ஃபுல் ஆப்ஷன் தாங்கண்ணா. இது டர்போ இன்ஜினுங்க. இப்போ இதில் வந்து இந்த 5510 டாப் மாடலுங்க. இது டர்போ இன்ஜினுங்க. ப்ளஸ் கிரிப்பர் ஆப்ஷனுக்கு 20+20 ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க. சட்டில் ஷிஃப்ட் கியர் இருக்குது. வண்டி டர்போ இருக்கிறனால பவர் அதிகமாக தான் இருக்குங்க. பவர் வாழைக்கே ஓடினாலும் பவர் ட்ராப் ஆகலைங்கண்ணா. வாழைக்கு வந்து 2லேருந்து 3 ஆர்பிஎம் ட்ராப் ஆகுதுங்க. வெறுங்காட்டுக்கு 1 ஆர்பிஎம் தான் ட்ராப் ஆகுதுங்க.